ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கிங்க இந்த பாரதிய மாலுக்கு தான் வந்திருக்கேன். லைவில் நான் இந்த மாலுக்கு வருவோன்ட்டு இதை பார்க்கவும் இல்லை. நான் இந்த மாலுக்கு வந்ததே இல்லை. மற்ற மாலுக்கெல்லாம் முதல்லலாம் கொஞ்சம் போயிருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய இங்கே அந்த மாதிரியெல்லாம் பெங்களூரெல்லாம் சுற்றியாச்சு. இப்போ எனக்கும் அழுத்து போச்சு. எங்கேயுமே வெளியில் போனாலே இந்த டிராஃபிக்கில் போயிட்டு வீட்டுக்கு வந்து சேரங்காட்டியும் போதும்னு போதுங்க. டக்குன்னு காரை நிறுத்தி ஏதாச்சும் ஒன்று வாங்குகிறோம், ஆசைப்பட்டதை பார்க்குறோன்னா அதுக்கெல்லாம் நோ சான்ஸுன்னு இந்த சிட்டி இருக்குது. இப்போ எல்லா சிட்டியும் அப்படி தான் ஆகிட்டு. எங்கேயுமே காரை நிறுத்த முடியாது. போய் ஒரு இடத்துல மாலை தவிர நிறுத்துறதுக்கு இடம் சரியாக இருக்காது. நோ பார்க்கிங்லேயே நிறுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தான் எங்கேயுமே வெளியில் கிளம்புறதே விட்டுட்டேன். இந்த மால்லையும் சிக்னலே இல்லாமல் லைவ் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, எப்படியோ எதையோ வந்ததுக்கு கையில் பிடிச்சிக்கிட்டு 1 ஹவராக நடந்துட்டு இப்போ கீழே இறங்குறேங்க. ஃபுட் கோர்ட்டும் போய் சுற்றி பார்த்தோம். ஒன்றும் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு இல்லை. ஏன்னா நம்ம 60 வயசில் என்ன சாப்பிட்ணுமோ அதை சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு நம்ம சொன்ன பேச்சு கேட்கும். இல்லைன்னா நம்ம எந்த மாத்திரையை போடலாம், எந்த மருந்தை குடிக்கலான்லாம் அலையக்கூடாதுன்னு வாயை கட்டிக்கிட்டு சொல்லுவாங்க. ஒரு பச்சை தண்ணி படாமல் சேர்ந்தேன்னு ஊற்றாமல், அது மாதிரி நானும் ஒரு பச்சை தண்ணி ஊற்றாமல் சேரலான்னு தாங்க வந்தேன். அப்புறம் டக்குன்னு பார்த்தா ஜியோ மார்ட் உள்ளே இருந்துச்சு. சரி, நம்ம ஏரியாவில் தான் இந்த நல்லெண்ணெய் கிடைக்கலையே, இதயத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு இங்கே போனால் இங்கேயும் அதே கதி தாங்க. ஃபுல்லாக ஆயில் செக்ஷன் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். நார்மலாக சாதாரண நல்லெண்ணெய் கிடைக்கவே இல்லை. சரி, இனிமேல் முடிவெடுத்துருக்கோம். அடுத்த மாதத்துலேருந்து நம்மளே எள், இந்த கடலை எல்லாம் வாங்கி கொடுத்து எண்ணெய் ஆட்டிக்கலான்னு. இங்கேயும் கிடைக்கலங்க. அதோடய திரும்பி வந்துடலான்னு பார்த்தாக்கா திடீர்னு இந்த வெஜிடபிள் செக்ஷன் கண்ணில் பட்டுட்டு, அப்போ நம்ம திரும்பி வருவோமா, அதில் என்ன தான் புதுசாக கண்டுபிடிச்சிட போகிறாங்கன்னு தெரில. அதை போய் ஒரு விசிட்டு பார்ப்போன்ட்டு அப்படியே அது உள்ளே போனேன். பழம்லாம் ஏதோ வீட்டில் இருக்குது, அதையே சாப்பிட மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கலைங்க கடைசியில். சரி, இந்த கேப்சிகம் சைடை கண்ணு போயிட்டு, சரி இந்த கலர் கேப்சிகமும் அங்கே கிடைக்காது நம்ம ஏரியாவில். சில டைம் தான் இருக்கும், சில டைம் இருக்காதுன்னா அதை போய் எடுப்போன்னு அங்கே போய் பாஞ்சி ஒரு ரெட்டும் ஒரு எல்லோவும் எடுத்தேன். சரி, அதை எடுத்துக்கிட்டு இந்த கொத்தமல்லியும் புதினாவும் எடுக்க மறந்துட்டு அதே செத்த நேரம் அது பக்கத்தில் இருந்த அவகோடாவே மறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதுன்னா எடுப்போமா, இது நம்ம பேரனுக்கு பிடிக்குமேன்னு பார்த்தாக்கா அது ஒன்றுமே பழுக்கிற மாதிரியே இல்லை. சரி, அதை விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு அது வீணாக போகிறதுக்கு சரின்னு சும்மா எல்லாத்தையுமே இந்த பார்த்துட்டு ஒரே ஒரு கேப்சிகம் மட்டும் கலரில் இதில் ஒன்று அதில் ஒன்று எடுத்துக்கிட்டு இது ஒன்று தான்ப்பா போட்டு கொடுப்பானா, வண்டி நிறையா ஒருத்தவங்க ஜாமானை வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காருங்க அந்த பையன். இந்த ஒரு ஜாமானை அவர் போட மாட்டேங்கிறாரு. இருங்க முடிச்சுட்டு போடுறேன்னாரு. சரி போப்பா, நீனே வச்சுக்கணும். அங்கேயே வச்சுட்டு மரியாதையாக வீட்டுக்கு கிளம்பி வந்தவங்க. வர வழியில் ஒழுங்காக வீட்டுக்கு வராமல் டீ குடிப்போன்னு சொல்லிவிட்டு ஒரு கேரளா கடைக்கு போனோம். அந்த கடையில் டீ நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸும் நல்லாயிருக்கும். அப்புறம் எப்படி நம்ம சும்மா வருவோம். சரின்னு ஒரு பழம்புரியும் ஒரு சமோசாவும் வாங்கினா ஃபுல்லாக என்னங்க, அந்த சாப்பிடவே முடியல. புழிஞ்சு விட்டாக்கா நல்லா ஒரு குழிக்கரண்டி எடுக்கலாம் போல இருக்குது. சரி, நம்ம ஏற்றுனலோட வாக்கிங்காச்சும் போய் கொஞ்சம் குறைப்போன்னு சொல்லிவிட்டு ஒரு பார்க்குக்கு வந்தேன். நல்ல பெரிய பார்க்கு. சரி, உட்காந்து இந்த பசங்கள்லாம் விளையாடுறது, பேசுகிறது, சிரிக்கிறதெல்லாம் பார்க்க ஆசையாக இருந்தது. உட்காந்தா நான் வந்துட்டேன் டாக்டர்னு நம்ம மஸ்கிட்டோ டாக்டர் நல்லா ஊசி போட வராரு. ஐயோ, இவர்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற டெங்கு பிரச்சனை, இந்த ரூம் இதெல்லாம் போதும்னு சொல்லிவிட்டு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, நம்ம 1 ஹவர் நடந்ததுக்கு தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் என்ன ஆயில் ஐட்டத்தை. சரி, இங்கே ஒரு 1/4 மணி நேரமாச்சும் நடப்போன்னு சுற்றினோங்க. அப்புறம் எதுக்காச்சும் யூஸ் ஆகட்டும்னு பக்கத்தில் இருக்கிற அந்த செடியெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தேன். அங்கே வேறு எதுசாக புதுசாக செடியே இல்லை. ஒன்லி இந்த இட்லி பூ தான் ரெட் கலர் மட்டும் வச்சுருந்தாங்க. அதிலோட கலர்ஃபுல்லாக வைக்கவே இல்லை. ஏதோ இந்த அளவுக்கு பராமரிச்சிட்ருக்குறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இந்த இடத்த பார்த்தோன்னு தான் நினச்சேன் ஒரு நாள் இங்கே நம்ம நல்லா ஸ்நாக்ஸ்லாம் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு போகணுன்னு. என்ன செய்கிறது, ஃபேமிலி தான், பெரிய ஃபேமிலி எதுவும் இல்லை. சரி, கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறத நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கோன்னு சொல்லிவிட்டு கவலைப்படாமல் இருப்போம் அப்படின்னு நம்மளை தேற்றிக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். அங்கே ஒருத்தவங்க என்ன மாதிரியே யூடியூபர் போல இருக்குது. அவங்க ஏதோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னா அடுத்த கட்டிங்கிலே திரும்பி நடந்து போயிட்டு நான் அடுத்த கட்டிங்கும் திரும்பி வந்துட்டேன். அவங்களுக்கும் பாவம் எடுத்த பாடு இல்லை போல இருக்குது. சரியாக வர மாட்டேங்குதா என்னன்னு தெரில. அவங்க ஏதோ பேசி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒவ்வொரு யூடியூபருக்கும் தெரியுங்க. எதை பார்த்தோன்னே இதை எடுக்கிறதும் அதை பேசுகிறதுக்கும் அதுமாரி
ஏதோ அந்த பாப்பாவெல்லாம் நம்ம கேட்ச் பண்ண வேணான்னு கொஞ்சம் கீழே தாழ்த்து பிடிச்சா இந்த பாப்பா கொஞ்சம் குள்ளமாக போயிட்டாங்க போல இருக்கு. அவங்க விழுந்துட்டாங்க. சரி அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அதோடயே நாங்கள் இப்படியே சுற்றிட்டு அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் உட்காந்து அவங்க ஏதோ மொபைல் பார்த்தாங்க. ரொம்ப கடிக்குது கொசுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எழுந்து வந்துட்டோங்க. அவ்வளோதான். ஓகே டாட்டா.